விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. माननीय सदस्यगण, अब हम 18वीं लोकसभा के பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி கூடியது. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 150ஆம் ஆண்டு விழாவை போற்றும் வகையில் பார்லிமெண்ட் இரு சபைகளிலும் சிறப்பு விவாதம் நடந்தது. இதில் பிரதமர் மோடி மற்றும் அனைத்து கட்சி எம்பிக்கள் உரையாற்றினர். தொடர்ந்து SIR விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதால் தேர்தல் நடைமுறை சீர்திருத்தங்கள் பற்றி மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பதிலளித்தார். அது பற்றியும் விவாதம் நடந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பளிக்கும் புதிய சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சில முக்கிய நிதி மசோதாக்கள் நிறைவேறின. இதையடுத்து கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா நன்றி தெரிவித்தார். லோக்சபாவின் ஆக்கப்பூர்வமான வேலை நேரம் 111% இருந்ததாக அறிவித்தார். தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. சபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். அதேபோல் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக ராஜ்யசபாவை அதன் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வழி நடத்தினார். எங்கும் சில முக்கிய விவாதங்கள் நடைபெற்றன. இன்று வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு சபை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றம், SIR நடைமுறை என பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பார்லிமெண்ட் இரு சபைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையிலும் சில முக்கிய விவாதங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றுடன் இந்த ஆண்டுக்கான பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. அண்ணாமலை உட்பட 600 பேர் மீது வழக்கு. திருப்பூர் சின்னகாளிப்பாளையத்தில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதை கண்டித்து அப்பகுதியினர் போராடி வருகின்றனர். இதற்கு ஆதரவாக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்தனர். போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் நேற்று பாஜக முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை உட்பட 600க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தடையை மீறியதாக அனைவரும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அண்ணாமலை உட்பட 600 பேர் மீது திருப்பூர் வடக்கு போலீசார் இன்று வழக்கு பதிந்துள்ளனர். அனுமதி மீறி ஒன்று கூடுதல், போக்குவரத்து, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவாகியுள்ளது. திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, விஜய் தான் களத்தில் இல்லை. களத்தில் இல்லை என விஜய் யாரை சொல்கிறார் என தெரியவில்லை. அவர்தான் களத்தில் இல்லை. திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சிதான். விஜய் திமுகவை எதிர்ப்பதை வரவேற்கிறேன். ஆனால் தாவிகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார். யாரும் சொல்றான்னு தெரியல, அவரை சொல்றாரு என்னமோ. களத்துல யாரு இல்ல, அவர் தான் இல்ல. திடீர்னு களத்துக்கு வர்றாரு, திடீர்னு களத்துக்கு வரல. நாங்கள் எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவர். ஏன்னா நாங்கள் இத்தனை கட்சியில் இத்தனை மாவட்டங்கள் ஆட்சியில் இருக்கோம். உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பாரத பிரதமர் தான் எங்கள் பிரதமராக வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம். நாங்கள் தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் களத்தில் இல்லாததுன்னா அவர் தான் சொல்கிறாரோ என்னமோ. இன்னொன்று, மஞ்சள் நகரம் என்று நான் இதை அதுவான் சொன்னேன், விளையாட்டாக சொன்னேன். இன்று கண்டுபிடிச்சிட்டாரு. அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு. அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது என்னைக்கா நீங்கள் UP அரசாங்கத்தில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இன்னைக்கு மஞ்சள் நகரத்தில் உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டும். ஏன்னா அங்கே தெலுங்கானாவில் உள்ள ஒரு MP கேட்டார்ன்றதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஆட்சி செய்தாங்கங்க? அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம். அந்த மஞ்சள் மாநகரத்தில் நின்று கொண்டு யாரையும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது. 10 வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா, நாங்க 25-50 வருஷமா அரசியல் இருக்கவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும்? திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்துனீங்க.
நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டல, டிக்கெட் வாங்கி நின்று தான் உங்களை இணைப்பேற்று ஜெயிக்க வைக்கிறீங்களோ தோக்க வைக்கிறீங்களோ இல்லை. அவருடைய தொடர்ந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவருடைய எல்லா கூட்டங்களும், அதாவது அவரோட திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. ஆனா திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எதை வைத்து சொல்கிறார்னு சொல்றேன். திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டி. அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அதிருப்தி, பேச்சுக்கு அழைக்கும் திமுக அரசு. பழைய பென்ஷன் திட்டம் கோரிக்கை நிறைவேறுமா? திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்போம் என 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அதில் முக்கியமான கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவது. ஆனால் ஆட்சி காலமே முடிய போகிறது. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்த பலனும் இல்லை. சமீபத்தில் கூட தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது திமுகவுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தனர். அரசு ஊழியர்களின் சலுகைகளை பறித்த ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு முடிவு கட்டியதைப் போல திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என ஆவேசமாக கூறினர். திமுக மீது கடும் அதிருப்தியில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக எச்சரிக்கையும் விடுத்தனர். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமானால் அது திமுகவுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகம், நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளத்தில் உள்ள ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் மோதுபவர்கள் காணாமல் போய்விடுவர். சட்டசபை தேர்தல் குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் விருதுநகரில் நடந்தது. இதில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். வேடிக்கையாக சில பேர் எழுதி கொடுத்ததை வைத்துக் கொண்டு எனக்கும் இவருக்கு தான் போட்டி, அவருக்கும் எனக்கும் தான் போட்டி என்று கிண்டல் பேசி வச்ச கதைகளை, எழுதி வச்ச வசனத்தை பேசி வருகிறார்கள். அதிமுக எவ்வளவு ஒரு பலம் பொருந்திய இயக்கம், பலமான இயக்கம். ஒரு தகவலை சொன்னால் அடுத்த நிமிடமே கூடி வருகின்ற கூட்டம், போராடி ஜெயிக்கின்ற கூட்டம் என்பதை தேர்தல் 2026 தேர்தல் நிரூபிக்கும். பல கட்சிகள் காணாமல் போகின்ற நிலைமையை அதிமுக உருவாக்கும். போட்டியிலே இல்லை என்று சொல்லி நக்கலாக சொல்வது 4 பேருக்கு வரை சிரிப்பாக இருக்கலாம். உன்னை அடித்து நொறுக்குவதற்கு லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர் தயாராக இருக்கிறார். பேசக்கூடாது என்பதற்காக வாயை பொத்திக் கொண்டிருக்கின்றேன். எடப்பாடியுடைய கண்ணசைந்தால் என் நாம செய்யும். அப்போது உங்களுடைய மணிமாடு மட்டுமல்ல, எதிர்க்கின்றவருடைய அத்தனை பேருடைய கொட்டங்களை அடக்குகின்ற விதமாக எங்களது பணி இருக்கும். அதிமுக வயசு 53, அனுபவம் பெற்ற வயசு அதிமுகவுக்கு. ஓடி விளையாண்டு உடலை திறனாக வைத்திருக்கின்ற, திடமாக வைத்திருக்கின்ற இயக்கம் அதிமுக. இந்த இயக்கம் களத்தில் என்று சொல்லி கிடைத்த இடத்தில் மைக்கு கிடைத்தது என்று பேசினால் பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல தோல்விகள், பல துன்பங்கள் அத்தனையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். தேர்தல் களத்திலே நீங்கள் கஷ்டம் வந்த நேரத்திலே மனச்சாட்சியோடு, மனிதாபிமானத்தோடு சட்டமன்றத்தில் வெளியிலும் குரல் கொடுத்து ஆதரவு கொடுத்து உங்களை காத்த தலைவர் எடப்பாடியார். அதை மறந்து விடாதீர்கள். தங்கம், வெள்ளி விலை சிறிது குறைந்தது. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக முதலீடு செய்வதால் அவற்றின் விலை அதிகரித்து வருகிறது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 12,440 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 99,520 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 12,380க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 221 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிட்புல் ராட்வெய்லர் வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் ஃபைன். மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாநகராட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிட்புல் ராட்வெய்லர் வகை நாய்களை வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே இந்த இரு இன நாய்களை வளர்க்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.